தமிழ் மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்திலிருந்து இறங்குமாறு சிங்கள நடத்துனர் கட்டாயப்படுத்திய காணொளி வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்று எனக்கு தெரியும் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேர தெரிவித்திருக்கின்றார். தவிர லண்டனில் இடம்பெற்ற கோர விபத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி தொடர்பான மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக பொலிஸ் நிலையத்தின் பெயர் பலகையில் பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சிறுநீர் கழித்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதவிர கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உந்துருளியில் நிர்வாணமாக சென்ற இளைஞன் தொடர்பாக தற்பொழுது ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகள் தொடர்பில் தான் தற்பொழுது விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். ஹெட்டன் டிப்போவுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் தமிழ் மாணவர்களை இறங்குமாறு நடத்துனர் வலுக்கட்டாயமாக நடந்து கொண்ட விதம் தொடர்பான காணொளி வழியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாவலப்பட்டி எனப்படுகின்ற பகுதியிலிருந்து ஹெட்டன் நோக்கி பயணிக்கின்ற குறித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்திலே காலை வேளையில் பாடசாலை மாணவர்கள், அதாவது தமிழ் மாணவர்கள் ஏறி இருக்கின்றார்கள். அவர்கள் பருவச்சீட்டை வைத்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலை தான் அந்த மாணவர்களை கீழே இறங்குமாறு குறித்த பேருந்தின் நடத்துனரான பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த நடத்துனர் கூறியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பருவச்சீட்டை வைத்திருக்கின்றோம், நாங்கள் எதற்காக இறங்க வேண்டும், நாங்கள் காசு கொடுத்துத்தான் இந்த பருவச்சீட்டை எடுத்து நாங்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் இறங்கத்தான் வேண்டும், இது என்னுடைய பேருந்து, நீங்கள் இறங்குங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான காணொளி வெளியாக இருந்தது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் இந்த காணொலியை முதலில் வெளியிட்டிருந்தார். அதுக்கு பிறகாக நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இது தொடர்பாக கட்டன் டிப்போவுக்கு தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இந்த பிரச்சனை தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே தமிழ் மாணவர்களை இலக்கு வைத்து இவ்வாறு பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த நடத்துனர் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக சமூக வலைத்தளத்திலே பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் இனவாதம் தலை தூக்கி இருக்கின்றது. இனவாத ரீதியாக இவர் இப்படி செயற்படுகின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இனவாதமாக இருக்கலாம், அது வேறொரு விடயம். ஆனால் இதனை தாண்டி இன்னொரு விடயத்தையும் இதிலே கூற வேண்டும். இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலாக இருக்கட்டும், அல்லது கிளிநொச்சி மாவட்டத்திலாக இருக்கட்டும், அல்லது வடக்கின் ஏனைய பகுதிகளிலாவது இருக்கட்டும், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் ஓடுகின்றன. அதிலே தமிழ் சாரதிகள், தமிழ் நடத்துனர்கள் பணியாற்றுகின்றார்கள். அதிலே தமிழ் மாணவர்கள் இருக்கின்றார்கள். அனைவரும் தமிழர்கள் தான். ஆனால் அந்த தமிழ் மாணவர்களையே ஏற்றாமல் செல்கின்றது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து. அது நடத்துனராக இருக்கட்டும், சாரதியாக இருக்கட்டும், நிறுத்தி அந்த மாணவர்களை ஏற்றுவதே இல்லை. மாணவர்கள் என்றால் அதனை கடந்து செல்கின்றார்கள். இங்கிருக்கின்ற தமிழர்களே தமிழ் மாணவர்களுக்கு இவ்வாறான அநீதிகளை செய்து வருகின்றார்கள் என்பதையும் இதிலே குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்தாரியின் பின்னணி தொடர்பாக எனக்கு தெரியும், பிரதான சூத்திரதாரி யார் என்று எனக்கு தெரியும் என்று பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கின்றார் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் அவர்கள். கண்டியில் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்கு தகவல்கள் தெரியும், இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று தெரியும், பிரதான சூத்திரதாரி யார் என்று தெரியும். இது தொடர்பாக நான் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் தெரிவிக்க போகின்றேன். அதற்கு பின்னராக நான் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது அவர் தெரிவித்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக லண்டனில் இடம்பெற்ற கோர விபத்தில் முல்லைத்தீவைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு லண்டனில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதசாரிகள் கடவை ஊடாக வீதியை கடக்க முற்பட்ட போது வேகமாக வந்த வாகனம் மோதி அவர் உயிரிழந்திருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. முல்லைத்தீவிலிருந்து லண்டன் வந்த தமிழர் இவ்வாறு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து வெளிநாடுகளில் இலங்கையைச் சேர்ந்த முக்கியமாக இலங்கை தமிழர்கள் விபத்துகளால் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதை தவிர இலங்கையிலும் இவ்வாறான விபத்துக்கள் மூலம் பலர் உயிரிழக்கின்றார்கள். ஆகையால் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் அனைவருமே இந்த வாகனம் செலுத்துகின்ற போது அவதானமாக இருங்கள், வீதிகளை கடக்கின்ற போது அவதானமாக இருங்கள்.
முக்கியமாக வீதிக்கு நீங்கள் வந்தாலே, அது நடந்து வந்தால் கூட அவதானமாக செயற்படுங்கள். அநியாயமாக பல உயிர்கள் இங்கு போய்க் கொண்டிருக்கின்றது. யுத்தத்தில் பலர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகாக யுத்தத்திலிருந்து தப்பித்து பலர் வந்திருக்கின்றார்கள். அதை தவிர இங்கிருந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாட்டிற்கு பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு பல கடன்களை பெற்றுக்கொண்டு அங்கு சென்று அங்கு உயிரிழக்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறான சம்பவங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டியது. உயிர் அவ்வளவு முக்கியமானது என்பதை இதிலே பதிவு செய்து கொள்கின்றோம். மற்றொரு செய்தியாக நிக்கவரட்டி பொலிஸ் நிலையத்தின் பெயர் பலகையில் பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சிறுநீர் கழித்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் இவ்வாறு பெயர் பலகையில் சிறுநீர் கழித்திருக்கின்றார். அதற்கு பிறகாக பொலிஸ் நிலையத்திற்கு முன்பாக அவரது நண்பரை தகாத வார்த்தையில் திட்டியிருக்கின்றார். அது தொடர்ச்சியாக நிக்கவரட்டி போலீசார் அவரை பொலிஸ் நிலையத்திற்கு முன்பாக இருந்த உணவகம் ஒன்றில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் எவ்வாறு மது போதையில் செயற்படுகின்றார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது. பொலிஸ் நிலையத்தின் பெயர் பலகையிலேயே சிறுநீர் கழிக்கின்ற அளவிற்கு அவர் செயற்படுகின்றார் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற ஏனைய மக்களோடு எப்படி செயற்பட்டிருப்பார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை உடனடியாகவே வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் அங்கிருக்கின்றவர்களின் குரலாக இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி இந்த பொலிஸ் துறையில் இருப்பவர்கள், அதாவது பொலிஸ் உத்தியோகத்தர்கள் மிக மிக அநாகரிகமாக நடந்து கொள்கின்றார்கள். அது தென்னிலங்கையாக இருக்கலாம், அது வடக்கு பகுதியாக இருக்கலாம், அனைத்து இடங்களிலுமே அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்கின்றார்கள். வீதியால் சென்றுகின்ற மக்களுடன் அவர்கள் மதுபோதையில் இருந்து முரண்படுவது, பொய் முறைப்பாடுகளை பதிவு செய்து அவர்களை பழிவாங்குவது, அவர்களிடம் மதுபோத்தல் வாங்கி தர சொல்லி கேட்பது, லஞ்சம் வாங்குவது, இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள். எனவே இந்த அரசாங்கம் இந்த பொலிஸ் துறையை சீராக்க வேண்டும் என்கின்ற குரல் தொடர்ந்து எழுந்து வருகின்றது. அதற்கு சாட்சியாக பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. போலீசாரின் செயற்பாடு என்பது தற்பொழுது மிக மிக அநாகரிகமாக அமைந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கொழும்பு கண்டி வீதியில் சில தினங்களுக்கு முன்னர் உந்துருளில் நிர்வாணமாக இளைஞன் சென்றதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. இலங்கை முழுவதும் அந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. வெளிநாடுகளில் அவ்வப்போது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது வழமை, ஆனால் இலங்கையில் இவ்வாறு இடம்பெறுவதில்லை. இலங்கை கலாச்சாரத்துக்கு அது பொருத்தமில்லாத ஒரு விடயம். இவ்வாறான நிலையில்தான் உந்துருளில் நிர்வாணமாக சென்ற அந்த இளைஞன் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகின்றது. அந்த இளைஞன் வீதியால் நிர்வாணமாக பயணித்திருக்கின்றார். போலீசார் மறைத்தும் நிற்கவில்லை. அதற்கு பிறகாக பெரும் முயற்சியின் பலனாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே குறித்த நபர் நான் சுதந்திரமாக செயற்படுவதற்காக இவ்வாறு செய்தேன் என்று கூறியிருந்தார். அதை தவிர மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு செய்தேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகாக நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அதை தவிர அவரை மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுமாறும் அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கூறப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் தான் குறித்த இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்த்.